மிஸ்கின் சார வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில வாங்குவாங்கன்னு வாங்குனாரு. ஆமா பார்த்தேன். இதே இடத்துல அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவரு திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்துலயே அவர் வில்லனா நடிக்கிற படத்துலயே இறக்கி இருக்கீங்களே, அவர் வாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க? அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா? இல்ல இது இந்த கேள்வி மிஷ்கின் பாடினதை பத்தி பேசணுமா இல்ல அதை பத்தி சொல்லணுமா? எப்படின்னாலும் சொல்லலாம். இல்ல என்னன்னா சிசி நம்ம கலைஞர்களா இருக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சிலது பேசுவோம். ஆமாமா இல்ல என்னன்னா அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு. பட் தனிப்பட்ட முறையில எல்லாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி மிஷ்கின் சார் கிட்டயுமே நான் சொன்னேன், அவர் இந்த படத்துல பாடி சூப்பர் நடிச்சிருக்காரா சூப்பர் அப்படின்னு தான். ஸோ கலைஞர்கள் என்னன்னா இப்போ பொதுவா வெளியில இருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா உள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே என்ன மனிதர்களா படாத கஷ்டம் கிடையாது. இல்லை நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ அதனால அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஷ்கின் சார் பாடினதுக்கு வரேன். எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துல இருந்தே அவருடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆளு. என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ் தெரியும், சங்கீத கலாநிதி, ரொம்ப பெரிய இசையில வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க. ஸோ அவரும் மிஷ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க, மியூசிக் பத்தி பேசுவாங்க, லிட்ரேச்சர் பத்தி பேசுவாங்க. நான் பேசும்பொழுதுமே வந்து சொல்லி தெரியணுன்றதுல அவ்வளோ ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணாத விஷயமே கிடையாது. மியூசிக்னு வரும்பொழுது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா? ஸோ அந்த தயக்கம் இருந்தது. இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புறமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பரா இருக்கே, இந்த இடம் கையில வந்ததெல்லாம் காணாம போகுது, இந்த லைன்ல வந்து ஒரு சோல் இருக்கு அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னாரு.